ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலில் எப்படி வந்து மொய்னா கல்ச்சர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் வந்து இதில் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். என்னோடய சிஸ்டமில் பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த மாதிரி 3 பாட்டில் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக 3 இல்லைனா 4 நீங்கள் வச்சுக்கணும். ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கல்ச்சர் நீங்கள் எடுத்து ஃபீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அடுத்த கல்ச்சர் திரும்ப ரெடியாக இருக்கும். ஸோ இது வந்து டே 1. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோவா வந்து உங்களால் மைனஸ் ஸ்பாட் பண்ண முடியாது. இது வந்து டே 2. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் இருக்கிறது. எப்பயுமே இது வந்து டாப்பில் தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து டே 4. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கல்ச்சர் வந்து ரொம்பவே இதுவாக வரும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கல்ச்சர் தேவைப்படுது அப்படின்னாக்கா எனக்கு வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வீட்லேயே நம்ம கல்ச்சர் பண்ணலாம். ஸோ இதுக்காக ரொம்ப பெரிய கஷ்டமான வேலைலாம் கிடையாது. அண்ட் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் பண்ணும்போது நமக்கு நல்ல விசிபிலிட்டியும் இருக்கும். ஸோ ஈஸியராக பண்ணலாம். ஃபீடிங்காக பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு வந்து பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும், இல்லைன்னா இது ஆன்லைன்லேயும் கிடைக்குது. ஸோ இதை தான் வந்து நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி இந்த 3 கல்ச்சருக்குமே ஃபீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது மளிகை கடை இல்லை பொட்டி கடை இருந்ததுனாக்கா அவங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. இந்த கடலை மிட்டாய் அதெல்லாம் வர பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இருக்கும். ஸோ அதோட மூடி எடுத்துருங்க. மூடி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நார்மலான வாட்டர் தான், அந்த வாட்டர் பிடிச்சிட்டு நான் சொன்ன மாதிரி ஈஸ்ட்டு கரைச்சி அதில் விட்டுட்டு ஸ்டார்டர் கல்ச்சர் விடணும். மேலே வந்து இந்த மாதிரி ஒரு துணி வந்து கட்டி வைக்கணும். நான் இது பாட்டிலுங்கிறதுனால நம்ம வந்து ரப்பர் பேண்ட் போட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் இதோட இது. அப்புறம் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ வில் பி வெரி ஹாப்பி டு ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.